மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவருளினாலும் சதாசிவ சித்தருடைய கருணையினாலும் என் குருநாதரின் தந்தை சிவத்திரு நடராஜன் சுவாமிகளின் குருவருளினாலும் இன்றைய தினம் சிவநெறியில் அறத்தின் கூறுகள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் செய்த அறம் என்பது எல்லையில்லாதது. அப்படி நம் முன்னோர்கள் தமிழை 3 கூறுகளாக பிரித்தார்கள். எள், இசை, நாடகம் என்று 3 கூறுகளாக பிரித்தார்கள். 3ம் 3 கடல். எள் எப்படி ஆழமானதோ இசையும் ஆழமானது, நாடகமும் ஆழமானது. இந்த 3க்கும் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், இது நம்மை இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற வல்லமை பெற்றது. எள் ஊடாகவும் கடவுளை அடையலாம், இசை ஊடாகவும் கடவுளை அடையலாம், நாடகத்தின் ஊடாகவும் கடவுளை அடையலாம். ஆனால் இந்த ஏழுக்கு எதற்காக முதலிடம்? அதற்கும் காரணம் இருக்கிறது. நம் பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். எள் என்பது அடிப்படை தமிழ். இயலூடாகவும் கடவுளை அடையலாம், இசையூடாகவும் கடவுளை அடையலாம், நாடகத்தின் ஊடாகவும் கடவுளை அடையலாம். ஆனால் இந்த 3லே முதலிடம் இயலுக்குத்தான் உண்டு. காரணம் என்னவென்றால், இயல் என்பது அடிப்படை தமிழ். அதற்கு ராகம் சேர்க்கிற பொழுது இசை வருகிறது, பாவம் சேர்க்கிற பொழுது நாடகம் வருகிறது. இதைவிட முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த இயல்தான் மனிதனை வளர்க்கின்ற சக்தி பெற்றது. இயல் என்பது மனிதனை வளர்க்கின்ற சக்தி பெற்றது. உலக வாழ்க்கையிலும் சரி, அருள் வாழ்க்கையிலும் சரி, வளர்க்கின்ற சக்தி என்பது இயலுக்குத்தான் உண்டு. அதனால்தான் இசையிலே ஒருவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனை கலைஞன் என்று சொல்லுவதுதான் வழக்கம். நாடகத்திலே ஒருவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனை கலைஞன் என்று சொல்லுவதுதான் வழக்கம். ஆனால் இயல் துறையிலே இருப்பவர்களுக்கு அறிஞர்கள் என்று சொல்வதை இந்த உலகம் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறது. அறிஞர்கள் என்று ஏன் அழைத்தார்கள் தெரியுமா? அவர்கள் தானும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும் என்று தன்னுடைய வரலாற்றை இயலாக எழுதி வைத்தார்கள். அது அந்த கடமைப்பாடு இயல் துறையை சார்ந்து எல்லோருக்கும் உண்டு என்று நினைத்தார்கள். ஆக உலக வாழ்க்கையிலும் அருள் வாழ்க்கையிலும் நம்மை வளர்க்கக்கூடிய இந்த சக்தி பெற்ற இயல் கூறும் அறம் என்ன? எடுத்துக்காட்டுக்கு பேச்சுக்கலை. பேச்சு என்பது கலையா? அது கலை அல்ல, வாழ்வு. கலை என்பது 1000த்திலே ஒருவனுக்கு, லட்சத்திலே ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு திறமை. ஆனால் அந்த திறமையை வைத்துக்கொண்டு நான் தான் பெரியவன் என்று நினைத்தால் அவன் ஏமாந்துத்தான் போவான். ஏனென்றால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை படைத்துத்தான் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அதை தான் அவ்வை பிராட்டியார் ஒரு பாடலாக பாடுகிறார். அவ்வை பிராட்டியார் ஒரு முறை பெரிய அறச்சபையிலே, அரசர்கள் கூடியிருந்த அறச்சபையிலே, புலவர்கள் கூடியிருந்த அறச்சபையிலே வந்து அமர்ந்தார். உங்கள் திறமைகளை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்றான் அரசன். புலவர்கள் பேசத் தொடங்கினார்கள். நான் இப்படிப்பட்ட கெட்டிக்காரன், அப்படிப்பட்ட கெட்டிக்காரன், நான் அது படித்திருக்கிறேன், இது படித்திருக்கிறேன் என்று தன் பெருமையை தானே சொல்ல தொடங்கினார்கள் புலவர்கள். நான் ராமாயணத்திலே சிறந்தவன், நான் சொல்நயத்தோடும் பொருள் நயத்தோடும் எல்லாம் பாடல் எழுதுவேன், நான் கம்பன், அப்படி பேசத் தொடங்கினார்கள். அவ்வை பிராட்டியார் சிரித்து கொண்டே அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் பேசிய பிறகு அவ்வை பிராட்டியார் எழுந்தார். பைத்தியக்கார புலவர்களே, பெரும் ஆற்றல் ஆளர்கள், பெரும் திறமையாளர்கள் என்று பெருமை பேசுவதை இன்றோடு விட்டுவிடுங்கள். புலவர்களுக்கெல்லாம் மன வருத்தம். நம் பெருமையை நாம் சொல்ல அவ்வை இப்படி சொல்லுகிறாளே. அவ்வை பிராட்டியார் சொன்னார், இந்த உலகத்திலே இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை படைத்துத்தான் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும், ஒவ்வொரு கெட்டித்தனம் இருக்கும். அதை பெருமையாக சொல்லக்கூடாது, பெருமை சொல்லக்கூடாததை. புலவர்களுக்கு மன வருத்தம். அவ்வை பிராட்டியார் சொன்னார், ஒரு பாடல், வெண்பாவாக ஒரு பாடலை சொல்றார். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதாள் யாம் பிரிது வல்லோமே என வலிமை சொல்ல வேண்டாம் கண்ணு ஒரு வெண்பா பாடுகிறார். வான் குருவியின் கூடு. பெரும் புலவர்கள் என்று பேசினீர்களே, வான் குருவியின் கூட்டை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்தவர்களுக்கு தெரியும், கிராமங்களில் இருப்பவர்களுக்கு தெரியும். எல்லாம் குருவியே இருப்பதில்லை, கூட எங்கே இருக்க போகிறது? இந்த வான் குருவியின் கூடு தென்னை மரத்திலோ பனை மரத்திலோ இருக்கும்.
அது இப்படி மேலே இருந்து கீழே தொங்குகிற வகையிலே அமைந்திருக்கும். ஏன் இது இப்படி கூடு கட்டுகிறது என்றால் இதுதான் அமைப்பு. முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காகவும் எதிரிகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் இப்படி ஒரு கிண்ணம் போல அமைத்திருக்கும். இது எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சது? இதுதான் கேள்வி. இதுக்கு ஆர்கிடெக்ட் கொத்தனார் யாரும் இருக்காங்களா? கிடையாது. இதேதான் ஆர்கிடெக்ட், இதேதான் கொத்தனார். சரி, கடைசியில கடவுள் 2 கையாவது கொடுத்தாரா இந்த கூட்ட கட்டுறதுன்னா? அதுவும் கிடையாது. சுண்டு அழகை வைத்துக் கொண்டு அந்த அழகினாலேயே இவ்வளவு அழகான கூட்டை கட்டுகிறது. இந்த புலவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார், பெரும் புலவர்கள் என்றீர்களே, இப்படி ஒரு கூட்டை கட்டுங்களேன் பார்ப்போம். அமைதியா உட்கார்ந்து வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதாள். யாம் பெரிய வல்லோமே என வலிமை சொல்ல வேண்டாம் கான். பெரிய கட்டிக்காரன் ஒன்னும் பேசாதடா. யாம் பெரிது வல்லோமே என வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று பாடினார். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை படைத்துத்தான் இருக்கிறார். அதை தெரிந்த சில பேர் அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாத சில பேர் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு திறமை உண்டு. இறைவன் எல்லோருக்கும் ஒரு திறமையை படைத்துத்தான் இருக்கிறார். சரி, ஆற்றலை கண்டறிய வேண்டும். கண்டறிந்த ஆற்றல் இருக்கிறதே, இதுதான் வாழ்வா? அது வாழ்வல்ல. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் படிப்பாளியானேன், பணக்காரனானேன், பேச்சாளனானேன், கலைஞனானேன், இப்படி ஒவ்வொரு தகுதிகள் சொல்லுகிறோமே, இதுதான் வாழ்க்கையா? இது வல்ல வாழ்வு, இது வல்ல வாழ்வு. இந்த புகழை திறமைகளை கற்றுக்கொண்டு நாம் இதிலேயே மகிழ்ந்து, இதிலேயே பெருமைப்பட்டு, இதிலேயே அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையான வாழ்க்கை இதுவல்ல. உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? இறைவன் உன்னை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். அந்த திறமையை தேடி 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 கண்டறிந்து அதன்படி உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும். அதுவே உனக்கான அறம், அதுவே நமக்கான அறம், அதுவே எனக்கான அறம். நாம் மற்றவர்களை பார்த்து விரும்ப வேண்டாம். புலிக்கு ஒரு படைப்பு, அதனுடைய வேலை வேறு. முயலுக்கு ஒரு படைப்பு, அதனுடைய வேலை வேறு. மானுக்கு ஒரு படைப்பு, அதனுடைய வேலை வேறு. ஒரு நாளும் ஒரு மான் நான் புலியை போல இருக்க வேண்டும் என்று நினைத்ததாக வரலாறு இல்லை. ஒரு நாளும் ஒரு முயல் நான் மானை போல இருக்க வேண்டும் என்று நினைத்ததாக வரலாறு இல்லை. மனிதன் மட்டும்தான் நான் அவனை போல இருக்க வேண்டும், இவனை போல இருக்க வேண்டும் என்று தன்னை போல வாழாமல் வாழ்க்கையை வீணாடித்துக் கொண்டிருக்கின்றான். ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கத்திக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதொரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பிறந்த கை இருந்ததே. பெருமானே ஒரு பெண்ணோடு தானே இருக்கிறான். உங்களுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? முக்தி எப்ப கிடைக்கும் தெரியுமா? அதுக்கான வழியை ஞான சம்பந்தரை சொல்லிட்டு போயிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கணும், திருமணம் செய்து குழந்தை பேரு பெற்று இல்லறத்தில் வாழாதவனுக்கு துறவு கிடையாது. இல்லறத்தில் முதிர்ச்சி பெறாதவனுக்கு துறவரம் கிடையாது. கஷ்டம் வந்தோடனே, துன்பம் வந்தோடனே நம்ம துறவியா போயிடணும்னு சொல்றோம். சின்ன குழந்தை கூட இப்பெல்லாம் சொல்லுது, நான் துறவியா போயிருந்தேன் கஷ்டம் வந்தோடனே. அதுக்கு பேரு துறவி கிடையாது. இல்லற முதிர்ச்சி பெற்றதற்கு பிறகு வருவதற்கு பெயர்தான் துறவு. இந்த தர்மத்தை, இந்த அறத்தை, இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து விட்டால் நம் வாழ்க்கையிலே நிம்மதி நிச்சயம். இதை அறிந்த நம் முன்னோர்கள் அந்த அறத்தின்படி வாழ்ந்தும் வாழ்ந்த வாழ்க்கையை உபதேசமாகவும் தந்திருக்கிறார்கள். 14 கீழ்கணக்கு அறநூல்களில் கூறப்படும் அனைத்து அறக்கருத்துக்களும் நம் முன்னோர்கள் வாழ்ந்தும் வகுத்தும் சென்ற அறக்கருத்துக்களும் ஒன்று. நம் முன்னோர்கள் வகுத்தது போல அறத்தை யாருமே வகுக்கல. அறம்னா என்ன? அறம் என்ன? இன்னென்னவற்றை செய், இன்னென்னவற்றை செய்யாதே, அவ்வளவுதான். இதுல ஒரு சுவை இருக்கு. இன்னென்னவற்றை செய் என்று சொல்லுவதும் அறம், இன்னென்னவற்றை செய்யாதே என்று சொல்லுவதும் அறம். சரி, செய்யறதுக்கு முயற்சி செய்யணும், செய்யாம இருக்க முயற்சி செய்யணுமா? தேவையில்லை. இப்ப சும்மா இருந்தாலே போதும், சும்மா இருந்தாலே அது அறம். நம்மளாலதான் சும்மாவே இருக்க முடியாதே, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுல சில பேருக்கு தூங்குற போதுதான் தர்மம் சேருமா. ஏண்டா அப்படின்னா அப்பதான் அவன் பேசாம இருப்பானா. இதுல இன்னும் சில பேருக்கு தூக்கத்திலே பாவம் சேர்க்கிற கேட்டகிரி எல்லாம் இருக்கான். தூங்கும் போதே கெட்ட கெட்ட கனவா கண்டு அவனை என்ன பண்ணலாம், இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு தூக்கத்திலையும் பாவம் செய்யறவன் இருக்கான் அந்த உலகத்துல.
திருவள்ளுவர் அறத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறார். இல்லறம், துறவறம். இல்லறம் என்றால் திருமணம் செய்து குழந்தை பேறு பெற்று சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்வது. இதிலிருந்து விலகி வாழ்வதுதான் துறவரம். அதுல என்ன ஆச்சரியம் பாருங்க, இல்லறம் என்பது பற்றுவது, துறவரம் என்பது பற்றை விடுவது. பற்றுவதும் அறம், பற்றை விடுவதும் அறம். ரெண்டும் எதிரெதிரானது. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். பற்றுவது அறமாக இருந்தால் பற்றற்றது அறம் இல்லாததாக இருக்க வேண்டும். பற்றற்றது அறமாக இருந்தால் பற்றுவது அறமாக இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் சைவ பெருமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? பற்றுவதும் அறம், பற்றை விடுவதும் அறம். தாருகாவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் ஒரு அற்புதமான அறம் செஞ்சிருக்காங்க. நம்முடைய பெருமான் பிச்சாடனார் கோலம் பூண்டு திருவிளையாடல் புரிகிறார். நேர போய் அந்த அம்மா வீட்டுக்கு நேரம் நிக்கிறார். பிச்சாடனார் கோலம் நிர்வாணத்தோடு நிக்கிறார் பெருமான். இந்த அம்மா என்ன பண்றாங்க? உள்ளேந்து வராங்க. இப்படி மறைஞ்சு 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 ஒதுங்கி ஒதுங்கி வராங்க. இந்த நெல்ல அடி ஓரத்துல அப்படி நிக்கிறாங்க, உடம்ப மறைச்சுக்கிட்டு. ஏன்? தன்னுடைய உடம்பை தன்னுடைய கணவனை தவிர வேறு யாராக இருந்தாலும் பார்க்க கூடாது. மாண்புடைய பெண்கள் வசித்த நாடு நம் தமிழகம். மறைத்து மறைத்து வந்தாங்களாம். அப்பயும் அந்த அம்மா என்ன பண்ணலாம்? நிர்வாண கோலத்தோடு பிச்சாடனார் கோலத்தோடு வந்த அந்த பரம்பொருளை பார்த்த வண்ணம் பார்த்தாலாம். கோலத்தை பார்த்தாலே தவிர அலங்கோலத்தை பார்க்கவில்லை. கற்புடைய பெண் அமிழ்து கற்று அடங்க நான் அமிழ்து. சிறுபஞ்ச மூலத்துல ஒரு வரி. கற்புடைய பெண் ஆணுக்கு அமிர்தம் போன்றவள். இதுவே பெண்ணுக்கான அறம். இதுவே பெண்ணுக்கான அறம். நம் சைவ பெருமக்களுக்கு நம் திருமுறைகள் சொன்ன அறம் என்ன பாருங்க. திருநாவுக்கரச பெருமான் கொடுத்த மிகப்பெரிய கொடை திருவங்க மாலை. அந்த திருவங்க மாலையில ஒரு உறுப்பை பத்தியும் கடவுளை வணங்க சொல்லி நாவுக்கரச பெருமான் சொல்லி இருக்கிறார். 9 உறுப்புகள். அதுல 7 உறுப்பை சொல்லும் போது பெருமானை மட்டும் வணங்கன்னு சொல்றார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தனை கணிந்து தலையே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஆனா மிக்கு 2 உறுப்பை சொல்லும் போது மட்டும் பெருமாட்டியோடு சேர்ந்த பெருமானை வணங்குன்னு சொல்றார். மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை, நெஞ்சே நீ நினையாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர்புன் சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை, நெஞ்சே நீ நினையாய். நல்லா புரிஞ்சுக்கணும். மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை. வாக்கே நோக்கிய மங்கை பிரிச்சுக்கணும். வாக்கே நோக்கிய மணாலனை சேத்தா வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை. வாக்கே நோக்கிய மங்கை, வாக்கே நோக்கிய மணாலனை. யாருடைய வாக்கை? மணாலனுடைய வாக்கை. மணாலனுடைய வாக்கு என்ன வருதோ அதன்படிதான் நடந்துக்கணும்னு மங்கை நினைக்கிறாளா? மங்கையினுடைய வாக்கு என்ன வருதோ அதன்படிதான் நடந்துக்கணும்னு மணாலன் நினைக்கிறானா? யார் நினைக்கிறா? பெருமான் நினைக்கிறார். பெருமானுடைய வாக்கு என்ன வருதோ அதன்படிதான் நடக்கணும்னு அம்பாள் நினைக்கிறாரா? அம்பாள் என்ன வாக்கு சொல்றாங்களோ அதன்படிதான் நடக்கணும்னு பெருமான் நினைக்கிறாரா? அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அறத்தின்படிதான் வாழ வேண்டும் என்று குடும்பத்தை அவர்கள் நடத்தியது போல இந்த உலகமும் கணவனுடைய வாக்கை கேட்டு மனைவியும், மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு கணவனும் நடந்தால் வாழ்வு இன்பம் திளைக்க வாழலாம். இனியவை 40ல ஒரு வரி. உடையான் விளக்கு இனிது, ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை இனிது. கணவன் மனைவி இருவர் மனமும் ஒன்றுபட்டிருந்தால் இல்வாழ்க்கை இன்பம் தழைக்க வாழலாம். திருஞான சம்பந்த பெருமான் ஆறுதல் என்னும் அறத்தை சொல்றாரு பாருங்க. வினைவசத்தால் பலகீனப்பட்டவர்களை தன்வயப்படுத்த வேண்டும். அந்த ஆறுதல் சொல்லுகின்ற அந்த செயல் அறத்தை சார்ந்தது என்று நம் மூவா முதலிகள் உணர்த்தி இருக்கிறார்கள். அதிலே சிறந்தவர் ஞான சம்பந்த பெருமான். எல்லோருக்குமே துன்பம் உண்டு, யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. கோடீஸ்வரனுக்கும் கவலை உண்டு, சாதாரண மனுஷனுக்கும் கவலை உண்டு. கோடீஸ்வரனுக்கு என்ன கவலை? கோடிக்கணக்கான பணத்தை வச்சிருக்குமே, இது எப்படி பாதுகாக்கிறதுன்னு கவலை. இவ்வளவு காலம் ஆயும் பெருமான் நம்மள தரித்திரமா வச்சிருக்காரேன்னு நமக்கு கவலை இல்லையா? அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளில சிரிச்சு பேசுவோமே தவிர வெளில காட்டிக்க மாட்டோம். அந்த கவலையை கூட மறக்க வைக்கக்கூடிய அந்த ஆறுதல் மொழி அறம் என்று உணர்த்திருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் வயிற்று வலியோட துருச்சிட்டு கிடக்கிறாரு. இங்கேந்து போறார், திருநீர் எடுத்தார், பூசினார்,
குணமாயிடுச்சு. அப்படியா? திருநீற்று பதிகத்தை பாடுகிறார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே. கடைசி பட்ல ஆற்றில் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நீலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னல் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர. தேற்றி தென்னல் உடல் உற்ற தீப்பினி ஆயிர தீர சாற்றிய புடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. உன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோயானது, பிணியானது உன்னை விட்டு நீங்கிவிடும், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஆறுதல் மொழி சொன்னார். அதுக்கப்புறம்தான் திருநீர் பூசினார். ஆறுதல் மொழியும் அறம். திருமருகல்ல இரவு 12 மணிக்கு ஒரு பெண் அழறா. அந்த அழுகை சத்தம் கேட்டு வராரு ஞானசம்பந்த பெருமான். வந்து கணவனை தூக்கிட்டு கோயிலுக்கு வந்து சொன்னாரா? கிடையாது. அந்த அம்மா காலை பிடிச்சிட்டு கத்தி அழுறா, கதறா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாத, என் மருகள் பெருமான் இருக்கிறா. அதுக்கு அந்த அம்மா தெய்வமாக வந்தாயின்னு சொன்னாரா? சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தரை பார்த்து சொல்றார், சுற்றமென வந்து நின்றீர், எனக்கு சுற்றங்கள் அனைத்தும் அருந்து போய்விட்டது என்று நினைத்தேன். இல்லை இல்லை, இரவு 12 மணிக்கு நீங்கள் எனக்கு சுற்றமாக வந்தீர்கள். அப்ப அந்த ஆறுதல் மொழி எவ்வளவு பெரிய மனப்புண்ணை போக்கியிருக்கு பாருங்க. அந்த அறமும் அறங்களில் ஒன்று என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். பெண்ணுக்கான அறம், கணவன் மனைவிக்கான அறம், ஆறுதல் என்னும் அறம். நாவுக்கரச பெருமான் இந்த சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு வராரு. உடனே இந்த சமணர்கள்லாம் சூழ்ச்சி செய்து எப்படியாவது அவரை ஏதாவது பண்ணணுமே, அரசர்கிட்ட போட்டு கொடுக்கணுமே. அரசர் உன்னை காவலனுக்கிட்ட அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றாரு. வந்து காவலன் வந்து கூப்பிடும் போது பாடாரு பாருங்க. நாமார்க்கு குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், என்னாலும் இன்பமே துன்பமில்லை. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா, மரணத்தை தரக்கூடிய அந்த யமனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். இப்படி சொல்றாரு. அடுத்த நொடி கை கட்டி போறார். யார் முன்னே? காவலன் முன்னே. ஏன்? அப்ப சொல்லுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணா? வீரம் பேசுவது போல வீரம் இல்லாததாக நடந்து கொள்கிறாரான்னு கேட்பீங்க. பெரியோர்களே பெரியோர்களே, ஏன் சென்றார் தெரியுமா? அதற்கும் நம் முன்னோர்கள் காரணத்தை உள்ளுணர்வோடு சொல்லியிருக்கிறார்கள். முதல் காரணம், ஏன் சென்றாராம்? நேற்று வரைக்கும் யாருடைய பாதுகாப்பு? அரசனுடைய பாதுகாப்பு, அரசாட்சியினுடைய பாதுகாப்பு, மகேந்திர பல்லவனுடைய பாதுகாப்பில் இருந்தார். இன்று யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்? எம் ஆடவல்லானுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். யார் அழைக்க சொல்லி இருக்கிறான்? அரசன் அழைக்க சொல்லி இருக்கிறான். சட்டம் சட்டம். இறைவனுடைய பின்புலம் தனக்கு இருக்கிறது என்பதற்காக அவன் சட்டத்தை மதிக்காமல் இருந்து விட்டான் என்கின்ற குற்றம் தனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சென்றாராம். சைவ பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். இறைவனுடைய துணை நமக்கு இருக்கிறது என்பதற்காக சட்டத்தை மதிக்காமல் இருந்து விடக்கூடாது என்ற அறத்தை போதித்திருக்கிறார் நாவுக்கரச பெருமான். ஏன் சென்றார் என்பதற்கு 2வது காரணம் சொல்லுகின்றார் பாருங்களேன். காவலர் பின்னால் ஏன் சென்றாராம்? காவலன் பின்னால் செல்லவில்லை என்றால் அரசன் காவலனை தண்டிப்பான். தன்னால் அந்த காவலனுக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சென்றாராம். சைவ பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த ஒரு காரணத்திலும் நம்மால் பிறர் துன்பம் படும்படி நடந்துவிடக்கூடாது என்ற அறத்தை போதித்திருக்கிறார் நாவுக்கரச பெருமான். 3வது காரணம் சொல்லுகின்றார். ஏன் காவலன் பின்னால் சென்றாராம்? அரசன் அழைத்திருக்கின்றான். நாளைக்கு அழைப்பான்னு தெரியாது. எதற்காக அழைத்திருக்கிறார்? ஏன் மாற்று சமயத்திற்கு சென்றார் என்பதற்காக அழைத்திருக்கிறார். கேட்பதற்காக. ஏன் சென்றார்? இறைவனுடைய அருளால் சைவத்தினுடைய பெருமையை சாற்றுவதற்காக சென்றார். அந்த சரியான தருணம் கிடைத்திருக்கிறது பதில் சொல்லுவதற்கு. இறைவனுடைய புகழை பறைசாற்றுவதற்கு சரியான தருணம் கிடைத்திருக்கிறது. எனக்கு கிடைத்த சரியான வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை போதித்திருக்கிறார் அன்றே நாவுக்கரச பெருமான். சைவத்தினுடைய தலைவனை, தான் சென்ற அந்த இறை அருளை, பெருமையை போற்றுவதற்கு சென்றாராம். சைவராக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் சைவத்தினுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும். சரியான தருணம் வரும் பொழுது பறைசாற்ற வேண்டும் என்ற அறத்தை நமக்கு போதித்திருக்கிறார் நாவுக்கரச பெருமான்.
நம் சைவ பெருமக்கள் செய்த அறம் என்பது எல்லையில்லாத அறம். அருணகிரிநாதர் பெருமான் 3 வழி சொல்லுகிறார் இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கு. முதல்ல தானமிடு, 2வது கோபத்தை விடு, 3வது என்ன தெரியுமா? இருந்தபடி இரு. அது என்ன இருந்தபடி இரு? நாலடியார்ல ஒரு வரி, முந்திரி மேல் தானி மிகுமேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணி விடாதே. அதாவது 11 மணி வரைக்கும் காலை கீழே போட்டுக்கிட்டு ஐயோன்னு கிடப்போம். 2 கபாலம் சோறு உள்ள போனோடனே கால் மேல காலை தூக்கி போட்டுப்போம். அதை தான் சொல்லியிருக்காரு. முந்திரி மேல் காணி மிகுமேல் கீழ்தன்னை இந்திரனாய் எண்ணி விடும், இருந்தபடி இரு. குங்குலிய கலைய நாயனாருடைய வாழ்க்கையும் இறையான்குடி மாற நாயனாருடைய வாழ்க்கையும் இருந்தபடி இருந்தது. இருந்தபடி இருப்பதும் அறம் என்று சொல்லியிருக்கிறது சைவ நெறி. இதை தவிர எடுத்துக்காட்டாக இதை சொல்லியிருக்கிறேன். சிவபெருமானாலே வகுக்கப்பட்டிருக்கிறது அறம். 16 வகையான அறத்தை சொல்லுகிறார். அன்பு, ஒழுக்கம், அருள், உபகாரம், ஆச்சாரம், உறவு, சீலம், அழுக்கில்லா தவம், தானம், வணங்கல், வந்தித்தல், வாய்மை, துறவு, அடக்கம், அறிவுடு அர்ச்சித்தல் அப்படின்னு 16 வகையான அறங்களை சொல்லியிருக்கிறார் மெய்கண்ட நாயனார் தன்னுடைய நூல் சிவஞான சித்தியில சொல்லியிருக்கிறார். இந்த 16 வகையான அறங்கள் இருக்கிறதே, இந்த அறங்களை செய்வது பெரும் புண்ணியம். ஆனா அதே 117வது வரியில என்ன பாடியிருக்காரு பாருங்க, சிவபெருமானை மறந்து செய்யக்கூடிய அனைத்து அறமும் அறம் அல்ல. அது 16 வகையான அறமாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட நாயன்மார்களுடைய கதை வரலாற்றில் வரக்கூடிய அறங்களாக இருந்தாலும் சரி, இறைவனை வணங்கி செய்யக்கூடிய அறங்களே அறம். இதுவே நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி. அறத்தோடு வாழ வேண்டும். திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லறத்தோடு வாழலாம், அறத்தோடு வாழ வேண்டும். முக்தி தர்றதா இல்லையான்னு பெருமான் முடிவு பண்ணிப்பார். முக்தி தர்றத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அறம், இல்லறம், துறவரம். துறவரத்தை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இல்லறத்தின்படி வாழ்ந்தால்தான் துறவரத்தை மேற்கொள்ள முடியும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், இளவிலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்.